Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் போன வீடியோல சொல்லிருப்பேன். நான் அடுத்த வீடியோல படிச்சது எப்படி நம்ம மறக்காம அடுத்த எக்ஸாமுக்கு கொண்டு போறது அந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்றேன் அப்படினு சொல்லிட்டு சோ ரெண்டு நாள் அதுக்கு அப்புறம் வீடியோவே போடல. எல்லாரும் கமெண்ட்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் வந்து எனக்கு पर्सनலாவா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு நாள் ரொம்ப பிஸியா இருந்தேன். சோ அதனால தான் வீடியோ வரல. ஓகே, இப்போ வந்து எப்படி படிக்கணும்? ஒரு நாளைக்கு நம்ம எப்படி வந்து நம்மளுடைய ஸ்கெட்யூலை கொண்டு போகணும்? அதை எப்படி நம்ம மறக்காம அடுத்த எக்ஸாம்ல அப்ளை பண்ணலாம்? இந்த எக்ஸாம்லயே அது மறக்காம நம்ம கடைசி வரைக்கும் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேட்ச்க்கான டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓரளவு சொல்லிடுறேன். நிறைய பேர் டவுட்டாவே கேட்டுட்டு இருக்கீங்க. என்னோட வாட்ஸ்அப்ல வந்து குரூப் 4க்கான பேட்ச் வந்து நமக்கு போன வெனஸ்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. கிளாஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. கமிங் சண்டே வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட். சரிங்களா? நம்ம பேட்ச்ல நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் வந்துரும். சரிங்களா? அதாவது புக்ல இருக்க லெசனுக்கான வீடியோ கிளாஸ் வந்துரும். இப்போ தமிழ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் போய் படிக்கிறாங்க இல்லையா? சோ அதுக்கான அவுட் சோர்ஸ் எங்க படிக்கணும் அப்படிங்கிற மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்துரும். சண்டே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கொடுத்துருவோம். பிளஸ் வந்து நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த வார டெஸ்ட்டுக்கு நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிற வேக் டு ஸ்டடி கொடுத்துருவோம். சோ அது புக்ல எங்க படிக்கணும், அவுட் சோர்ஸ்ல எங்க படிக்கணும், என்னென்ன புக்லாம் நீங்க அவுட் சோர்ஸ்ல படிக்கணும், சோ அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நான் பேட்ச்ல உங்களுக்கு சொல்லிடுவேன். பேட்ச்க்கான ஸ்கெட்யூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கெட்யூல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. என்னோட நம்பர் வந்து நான் ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன். தயவு செஞ்சு யாரும் கால் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய கால் வர்றதுனால என்னால் அட்டன் பண்ண முடியாது. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் பார்க்கும்போது உங்களுக்கு இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே, இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிற என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஒருத்தவங்க சொல்றதை வச்செல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ வந்து நான் குரூப் 4 2024க்கு நான் எப்படி படிச்சனோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் 2025 குரூப் 4ம் கிளியர் பண்ணேன். சரிங்களா? அப்போ அந்த படிச்சதை நான் மறக்காம இது வரைக்குமே எடுத்துட்டு வந்தேன். இந்த குரூப் 2லயுமே நான் வந்து நல்ல ஸ்கோர் தான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அது எப்படி படிச்சேன் அப்படின்னா இந்த வாரத்துக்கு நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சிருப்பேன். அந்த நோட் போட்டு எழுதுனது எல்லாமே நான் போன வருஷம் வீடியோல உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரிங்களா? அந்த நோட்டெல்லாம் கூட எங்க இருக்குன்னு தெரியல, இல்லைன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் நோட் போட்டு ஜிஎஸ்ல மொத்தம் எத்தனை லெசன் இருக்கோ அந்த லெசன் எல்லாமே நான் ஹிஸ்ட்ரியில் எத்தனை லெசன் இருக்கு, ஜியோகிராஃபியில் எத்தனை லெசன் இருக்கு அப்படி லைனாக நான் உங்களுக்கு எழுதி வச்சிருப்பேன் ஒரு நோட்டில். தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்ல நிறைய வேக் டு ஸ்டடி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை சர்ச் பண்ணி வேக் டு ஸ்டடி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இன்னைக்கு நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் காலையில் எழுந்து விடணும், இல்லை நேற்று நைட்டு தூங்கும்போது முடிவு பண்ணிடுவேன். ஒரு நாளைக்கு நம்ம இத்தனை மணி நேரம் படிக்கணும், அதை எப்படி பிரிச்சு படிக்கணும் அப்படின்னு. இப்போ மதியம் வரைக்கும் தமிழ் படிச்சேன்னா மதியத்துக்கு மேலே ஜிஎஸ் படிக்க ஆரம்பிச்சிருவேன். இல்லை காலையிலே மாற்றி படிப்பேன். இப்போ அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் காலையில் எடுத்துருவேன். ஏன்னா போர் அடிக்கும். டெய்லி காலையில் எடுத்தோம்னா தமிழ் எடுக்கும்போது போர் அடிக்கும். அப்படி இருக்கும்போது அப்படியே ஜிஎஸ் மாத்திடுவேன். காலையில் ஜிஎஸ் படிப்போம், மதியம் தமிழ் படிப்போம். ஸோ இப்படி மாற்றி தான் நான் படிச்சுட்டு வந்தேன். ஆனால் இந்த இடத்துல எங்கேயுமே நான் மேக்ஸ் சேர்க்கல. எப்போ 2024 அதனால தான் என்னால் அந்த 24 மேக்ஸ்ல சரியா பண்ண முடியல. 24 வந்த குரூப் 4ல. அதுக்காக நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நீங்க இப்போ காலையில் 2 மணி நேரம் தமிழ் படிக்கிறீங்கன்னா அடுத்த 2 மணி நேரம் மேக்ஸ் படிங்க, அடுத்த 2 மணி நேரம் ஜிஎஸ் படிங்க. நான் ஒரு 6 மணி நேரத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அதை நீங்க எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்களோ அத்தனை மணி நேரம் பிரிச்சுக்கணும். கண்டிப்பா 3 சப்ஜெக்டையுமே ஒரு நாள் நம்ம தொட்டுடணும். இப்போ நீங்க பிரிக்கிறீங்க 2 மணி நேரம் தான் பிரிக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரத்துக்கு பதில் அந்த லெசன் நீங்க முடிக்காமே இருந்தாலும் அதை நீங்க முடிச்சிடலாம். இன்னைக்கு இந்த லெசனை முடிச்சிடலாம், அதை அப்படியே வச்சுக்க கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் ஜிஎஸ் எடுக்கிறீங்க, குப்தர்களே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 மணி நேரத்தில் அந்த குப்தர்களை உங்களால படிக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல. அந்த 2 மணி நேரம் எவ்வளவு படிச்சீங்களோ அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த 2 மணி நேரத்துக்கு நீங்க மேக்ஸையோ ஜிஎஸ்ஸையோ எடுத்துடணும். சார் ஜிஎஸ் முடிச்சாச்சா மேக்ஸையோ தமிழையோ எடுத்துடணும். இல்லை நம்ம புத்தர்களை படிச்சிடலாம்னா அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் அந்த புத்தர்களை மட்டும் தான் படிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா பிகினர்ஸ் அப்படி தான் படிக்க முடியும். ஆல்ரெடி படிச்சவங்க டக்குன்னு ரிவிஷன் பண்ணிடுவாங்க 1 hour 2 hours. பட் பிகினர்ஸ்லாம் அப்படி படிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் ஜிஎஸ்ஸையே வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படி பண்ணவே கூடாது. நான் அப்படி தான் பண்ணுவேன். அது அந்த லெசன் முடிச்சாலும் முடியலனாலும் அதை அப்படியே மூடி வச்சுட்டு மேக்ஸ் பார்ப்பேன். சரி தமிழ் பார்ப்பேன். நான் தான் மேக்ஸ் பார்க்கலையே, தமிழ் பார்ப்பேன். ஸோ தமிழில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிச்சிருவேன். மறுபடி இப்போ அடுத்த நாள் வந்து அந்த குப்தர்களில் நான் பாதி தான் பார்த்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாதியை ரிவிஷன் பண்ணிடுவோம். ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். 2 hours நம்ம உட்காடுறாங்கன்னா அதில் ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கே ஆகும். ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த மீதி லெசனை கம்ப்ளீட் பண்ணுவேன். இப்போ அன்னைக்கு ஜிஎஸும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவேன்னா அடுத்து அதே போல தான் தமிழுக்கு வரும். ஸோ மேக்ஸுக்கும் அதே போல தான் வரணும். ஓகே, இப்போ 3ஆவது நாள் போகிறோம். 3ஆவது நாள் போகும்போதும் 2வது நாளே நான் வந்து புத்தக லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ 3ஆவது நாள் போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் நாள் படித்த புத்தர்களோட பாதி லெசனும் செகண்ட் நாள் படித்த புத்தர்களோட மீதி லெசனும் ரிவிஷன் பண்ணிட்டு, அதாவது புத்தர்கள் ஃபுல்லாக அந்த லெசன் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்த நாள் டெல்லி சுல்தான்களுக்கு போகிறேன். சரிங்களா? இப்படி தான் நான் அந்த வாரம் பூரா எடுத்துகிட்டு போவேன். புத்தர்கள் எப்போ எனக்கு நல்லா ஸ்டோர் ஆகுதோ 3 நாள் 4 நாள் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போதே 4வது நாள் நீங்கள் அந்த புக்கு ஓப்பன் பண்ணவொடனே கடகடன்னு சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? அதுக்காக தான் அந்த ரிப்பீட் ரிவிஷன். நீங்கள் எங்கே பாஸ் பண்ணவங்களை கேட்டாலும் இந்த ரிப்பீட் ரிவிஷன் மெத்தட் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் அந்த புத்தகங்கள் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் மறக்க
மறக்கவே மறக்காது. இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா. நான் அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை ஜிஎஸ். ஆனால் நான் போய் எக்ஸாம் அட்டன் பண்ண ப்ரிலிம்ஸ்லாம் பாஸ் பண்ணேன். அதுக்காக தான் சொல்கிறேன், இது ரொம்ப வந்து ஒரு ஒர்த்தான மெத்தடு. ரிப்பீட் ரிவிஷன். போன வருஷம் என்னோட பேச்சுலருக்கு உங்களுக்கு நான் இதே தான் சொன்னேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் படிக்கிற செகண்ட் நாள் எடுத்துகிட்டு போகணும், செகண்ட் நாள் தேர்ட் நாள் எடுத்துகிட்டு போகணும், ஃபோர்த் நாள் ஃபிஃப்த் நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். தேர்ட் நாளே எனக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதோட விட்டுட்டு அடுத்தடுத்து அது எது படித்தாலும் தமிழாகட்டும், தமிழ் நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் என்ன படிக்கிறீங்களோ எடுத்துட்டு அடுத்த நாள் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த வாரத்துக்குள்ளே அதை முடிச்சிருவீங்களா. ஓகே, இப்போ மறுபடியும் 1 மந்த் வரைக்கும் நீங்கள் அந்த புத்தகங்களை தொட மாட்டீங்க. அடுத்தடுத்து படிச்சுட்டே போவீங்க. ஒரு 4 வாரத்துக்கு படிச்சுட்டு போறீங்க. 5வது வாரம் நீங்கள் ஃபர்ஸ்ட் படிச்சிங்க இல்லையா, அந்த புத்தர்கள், சின்சமொழி, டெல்லி சுல்தான்கள், இது எல்லாமே 5வது வாரம் ஒரு நாளோ இல்லை ஒரு ஹாஃப் டேவோ எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ரிவிஷன் பண்ணணும். அந்த அப்படி நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்கே தான் நல்லா படிச்சிட்டீங்களே. அப்போ ஒரு ஹாஃப் டே எடுத்துகிட்டு சும்மா அப்படி கண்ணில் தான் பார்ப்பீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஹாஃப் டே அதுக்கு ஒதுக்கிட்டு அடுத்து அந்த வாரத்துக்கு, அந்த 5வது வாரத்துக்கான என்ன நீங்கள் படிக்கணுமோ அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. மறுபடியும் 6வது வாரம் போறீங்க. அப்போ 2வது வாரத்தில் ஒரு சிலபஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதை அதே போல் ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணி அதை மறுபடியும் ரிவிஷன் பண்ணிட்டு அந்த 6வது வாரத்துக்கு நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை அப்படி படிங்க. புரியலன்னா நான் திருப்பி இந்த வீடியோவை கேளுங்க. ஸோ இப்படி கொண்டு போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் படித்தது கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காது. என்னோட பேட்சில் உள்ளவங்களுக்கும் இதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் படிக்கணும். நான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா 2024 படித்தேன். ஆனால் நான் வந்து எனக்கு மேக்ஸ் பார்க்கவே எனக்கு அப்போ டைம் இல்லை. ஸோ மேக்ஸை கம்பல்சரி நீங்கள் ஒரு 2 மணி நேரம் எடுத்துகிட்டே போகணும். இன்றைக்கி ஒரு மாடல் பார்க்குறீங்களா, நாளைக்கு அந்த மாடல் எப்படி வந்துச்சுங்கிறத மறுபடியும் ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்த மாடல் நீங்கள் பார்க்கணும். இப்படி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்படி நான் படிக்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா 2024 குரூப் 4 முடிச்சுட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதும்போது நான் மேக்ஸை மட்டும் தான் பார்த்தேன். ஏன் மேக்ஸை பார்த்தேன்னா நான் குரூப் 4 படிக்கும்போது மேக்ஸை பார்க்கல. அதனால தான் எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சுன்னு எனக்கே தெரிஞ்சுது. ஸோ அப்போ நம்ம 3 மாதம் டைம் இருந்தது. 3 மாதமோ 2.5 மாதமோ, அந்த 2.5 மாதமும் நான் தமிழோ ஜிஎஸ்ஓ கரண்ட் அஃபேர்ஸோ எதுவுமே நான் படிக்க கிடையாது சரிங்களா. அப்போ படித்ததா 2.5 மாதம் கழிச்சு 3வது மாதம் நான் டெஸ்ட் எழுத போகிறேன். வெறும் மேக்ஸை மட்டும் தான் ஃபுல். அப்போ அந்த 3 மாதமும் அதான் அந்த 3 மாதமும் பார்த்தீங்கன்னா டெய்லி உட்காந்துலாம் மேக்ஸ் பார்க்க மாட்டேன். வாரத்தில் 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி மேக்ஸ். ஆனால் மேக்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன். பார்த்து என்னென்ன மாடல் இருக்குது எல்லாமே நான் எங்கெங்கேயோ சர்ச் பண்ணி, கூகுளில் சர்ச் பண்ணி, யூடியூப்பில் சர்ச் பண்ணி தேடி மாடல் வைஸாக எழுதி வச்சுட்டு அதை மட்டும் தான் நான் படிச்சுட்டு போய் எழுதுனேன். ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணேன். தமிழில் 91 கொஷின் போட்டேன். மொத்தம் 148 கொஷின் நான் போட்டிருந்தேன் சரிங்களா. தமிழ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, மற்றெல்லாம் மறந்துருச்சு. அதில் நான் ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ 2025 குரூப் 4லையும் நான் பழசு படித்ததை சும்மா ரிவிஷன் தான் பண்ணேன். இப்போ வந்து இந்த 2003 புக்கு அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் இதெல்லாம் படிக்கிறதுனால எனக்கு அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. ஓரளவு தான் நான் ரிவிஷன் பண்ணேன். ஏன்னா அங்கே படித்ததே எனக்கு ஞாபகம் இருந்தது. ஸோ அப்படியே தான் போய் எழுதுனேன். நான் அன்னைக்கு கூட சொல்லியிருப்பேன் நான் எப்படி படித்து எழுதுறேன்னு சொல்லிட்டு. அதிகமாக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணாமல் தான் நான் படித்தேன். ஏன்னா நான் ஆல்ரெடி அங்கேயும் நல்லா படித்தேன் ரிப்பீட் ரிவிஷனில். அதனால தான் இங்கே வந்து நான் காலையில் சீக்கிரம் எழுதினாலும் நைட்டு சீக்கிரம் தூங்கினாலும் பகலில் தூங்கி படித்தாலும் எனக்கு கரெக்டாக இருந்தது, மறக்கல. ஸோ இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்துச்சுல 2025, இந்த ப்ரிலிம்ஸுக்கும் நான் சுத்தமாக படிக்கல. ஏன்னா 2025 குரூப் 4ல எல்லாருமே ரொம்ப விரக்தி ஆகிட்டோம். அவுட் ஆஃப் கேட்டிருந்தாங்க, நம்ம ஒழுங்காக பண்ணலையோ அப்படிங்கிற இதுலேயே வந்து டைலமோலே ஒழுங்காக வந்து நான் படிக்கவே இல்லை, புக்கே தொடலை. ஸோ குரூப் 2 அப்படியே போய் அட்டன் பண்ணாலும் என்னால் தமிழில் 83 கொஷின் போட முடிஞ்சது. நான் சொல்லியிருப்பேன். ஒருத்தவங்க கூட கமெண்ட்ல கேட்டாங்க, படிக்காம எப்படி தமிழில் 83 கொஷின் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. படிக்காமலே யாராலே 83 கொஷின் போட முடியாது. ஸோ நம்ம ஆல்ரெடி நல்லா படிச்சிருந்தோம். அதை வச்சு தான் இங்கே 83 கொஷின் நான் போட்டேன். ஸோ இப்போ 146 போட்டிருக்கேன். பட் ப்ரிலிம்ஸ் இப்போ கிளியர் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா கஷ்டமான குரூப் 4லேயே பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் 150க்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பட் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நான் குரூப் 4ல 154 கொஷின் போட்டிருக்கேன். ஆனால் என்னால் குரூப் 2ல 146 தான் போட முடிஞ்சுது. ஆனால் அதை விட நல்லா ஈஸியாக இருக்குன்னு சொன்னவங்களே இருக்காங்க. அப்போது அதுக்கு மேலே நிறைய பேர் இருப்பாங்க. அதனால ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் படிக்காமே 146 கொஷின் என்னால் போட முடிஞ்சுது. அதனால் அப்படின்னா நாங்கள் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணதுனால தான். இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட் ரிவிஷனில் படிச்சிங்கன்னா இன்னும் 10 வருஷம் ஆனாலும் நீங்கள் எத்தனை எக்ஸாம் வேணால் எழுதலாம். சும்மா கண்ணில் கூட பார்த்துட்டு இந்த வருஷம்லாம் போகல இல்லையா. ஸோ அடுத்த வருஷம் வர எக்ஸாமுக்கு நான் சும்மா கண்ணில் பார்த்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கும், மறக்கவே மறக்காது. கதை இதுதாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா, அது எப்படி மறக்கும். ஸோ ஃபார்முலா இதுதான் தெரிஞ்சிருது, அது எப்படி மறக்கும். ஸோ அதனால மறக்கவே மறக்காது. ஸோ இந்த ரிப்பீட் ரிவிஷன் மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயம் நம்ம டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் பிகினர்ஸாக என்ட்ரு ஆகுறீங்கன்னா டிஎன்பிசினா என்ன, குரூப் 4னா என்ன வேலை, குரூப் 2னா என்ன வேலை, குரூப் 1னா என்ன வேலை, இதுக்கு என்ன படிக்கணும்,
குரூப் 2க்கு என்ன படிக்கணுங்கிற விஷயம் எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். எங்கக்கா போய் அனலைஸ் பண்றதுன்னா நம்ம கிட்ட இருக்கவே இருக்கு, உலகமே நம்ம கையில இருக்கு மொபைல் போன்ல. ஸோ யூடியூப்ல போடுங்க குரூப் 4னா என்ன மாதிரியான ஜாப், அதுக்கு நம்ம என்ன மாதிரி படிக்கணும், குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். A to Z அதை பத்தி தெரிஞ்சுட்டு தான் நீங்க அதுக்குள்ள என்டர் ஆகணும். டிஎன்பிசிக்குள்ள என்டர் ஆகும்போதுலாம் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, டிஎன்பிசினா என்னன்னே கூட தெரியாம தான் நான் என்டர் ஆகினேன். அதனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு வருஷம் டிலே ஆகுது. ஸோ நீங்க இப்பதான் நான் பிகினர், நான் வந்து படிக்கணும், அடுத்த எக்ஸாம்ல நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அதை ஒரு வாரம் கூட டைம் எடுத்துக்கோங்க. என்ன அப்படிங்கறத ஃபுல்லா அனலைஸ் பண்ணுங்க. சிலபஸ் என்ன, சிலபஸுக்கு நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஸ்கூல் புக் வந்து நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கணும். ஸ்கூல் புக்கே இல்லாம கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவே முடியாது. நான் அந்த மெட்டீரியல் பாத்துக்கிறேன், நான் இந்த மெட்டீரியல் பாத்துக்கிறேன், எந்த மெட்டீரியல் இருந்தாலும் ஸ்கூல் புக் இல்லாம பாஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் வாங்க. ஸ்கூல் புக் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற டீடைல் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். என்னென்ன புக் வேணுங்கிற டீடைலும் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு குரூப் 4 படிக்கணும்னா என்னென்ன புக்ஸ் உங்க கையில இருக்கணும், பிடிஎஃப் என்னென்ன புக்ஸ் இருக்கணும், அது எங்க வாங்கணும் அப்படிங்கிற டீடைல் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். பட் அதெல்லாம் நீங்க தேடி சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படின்னா தேடணும், நிறைய தேடதான். இப்போ ஒரு சம்மே நமக்கு தெரியல அப்படின்னா அதை வந்து நீங்க கூகுள்ல போட்டு தேடுங்க. இப்போ நான் சொன்னேன் மரபு தொடர்ல ஒரு விஷயம் நம்ம அப்படியே படிக்கிறோம், மனப்பாடமா 1000 காலத்து பயிர் அப்படின்னு படிச்சுட்டு போக கூடாது. 1000 காலத்து பயிர்னா எதுக்காக அதை சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். நம்ம போய் யார்கிட்ட எல்லாரும் நம்மளுக்கு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. யாருமே நமக்கு வந்து ஊட்டி விட மாட்டாங்க. நாம தான் போய் தேடி பார்க்கணும், தேடணும். எந்த அளவுக்கு தேடுறீங்களோ, தேடல் அதிகமா இருக்கும் பொழுதுதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்பதான் உங்களுக்கு அது மறக்காது அந்த விஷயம். நீங்க அந்த தேடல் மூலியமா 4 விஷயத்தை பத்தி தெரிஞ்சுப்பீங்க. அப்பதான் டிஎன்பிசினா என்ன அப்படிங்கிறது நீங்களே 4 பேருக்கு கைட் பண்ற அளவுக்கு வருவீங்க. ஸோ பிகினர்ஸுக்கு இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னே தெரியாம நான் ஒரு விஷயத்துக்குள்ள போறேன் அப்படின்னு போகக்கூடாது. அதுக்கு நம்ம பிரைவேட் ஜாபே பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா உங்களுடைய டைம், உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அதுக்காக சொல்றேன், டைம் போனா வராது, வயசானா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. என்ன புக் நம்ம கையில இருக்கணும், எதை படிக்கணும், என்ன இதுனா என்ன, ஸ்கூல் புக் இல்லாம அவங்க கொடுக்குற மெட்டீரியல் வச்சு நம்ம பாஸ் பண்ணிடலாமா அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது. பிடிஎஃப் வச்சு நம்ம பாஸ் பண்ணிடலாமானா, நானும் பிடிஎஃப் படிச்சு ஏமாந்த காலம்லாம் இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், ஸ்கூல் புக் கம்பல்சரி உங்க கையில இருக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நான் பிடிஎஃப்ல படிச்சுக்கிறேன், வீடியோ பார்த்து படிச்சுக்கிறேன், நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கிறேன், இதெல்லாம் செட்டே ஆகாது. ஸ்கூல் புக் வாங்கிக்கோங்க. அதே போல நான் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த விஷயத்தை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு விஷயத்துல நம்ம என்டர் ஆயிட்டோம், இப்ப தேடி கண்டுபிடிச்சு இதுதான் டிஎன்பிசி, இதுக்குள்ள இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா அதை முழு மனசா நம்ம முடிக்கணும். அப்படியே போயிட்டு என்னால படிக்க முடியல, நம்ம பேக் வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. அப்படின்னு உங்களுக்கு என்ன வரும் தான் நீங்க அந்த விஷயத்துக்குள்ள என்ட்ரே ஆகக்கூடாது. உங்களுடைய லைஃப், உங்களுடைய மணி, உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. பிரைவேட் ஜாபை பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ ஒரு விஷயத்துக்குள்ள என்ட்ரு ஆயிட்டீங்களா, நம்ம பணத்தை செலவு பண்ணி புக் வாங்குறோம், பணத்தை செலவு பண்ணி ஒரு பேட்ச்குள்ள என்ட்ரு ஆகணும்னா கடைசி வரைக்கும் படிக்கணும். படிக்க முடியுமான்னு உங்களை நீங்களே ஒரு டைம் கேட்டுக்கோங்க. நம்ம படிப்போமா, அடுத்த டைம் நமக்கு வேலை கிடைக்குமா, நம்ம அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட ரெடியா இருக்குமா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுட்டு தான் ஒரு விஷயத்துக்குள்ள நுழையணும். சரிங்களா? ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இன்னைக்கு நீங்க ஒரு வீடியோ பார்ப்பீங்க, நிறைய பேர் பாஸ் பண்ணிருப்பாங்க, ஜாபுக்குள்ள போவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் அடுத்த டைம் கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம், வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல என்ட்ரு ஆவீங்க. அதுக்கப்புறம் வேலை செய்ய வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை வச்சுட்டு உங்களால படிக்க முடியாம போயிடும். இன்னைக்கு இருக்கிற வேகம் அன்னைக்கு வரைக்கும் இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இருக்கிற வேகம் அன்னைக்கு வரைக்கும் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு 2026ல ஜாப் கையில கிடைக்கும். சரிங்களா? என்னால படிக்க முடியும், என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்னால மணி ஸ்பெண்ட் பண்ணி புக் வாங்க முடியும் அப்படிங்கிற இது உங்களுக்கு வேணும். சரிங்களா? யார்கிட்டையும் போய் என்னால படிக்க முடியுமா, நான் 2 குழந்தைய வச்சு படிச்சிருவேனா, என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்க சுச்சுவேஷன் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்க ரெடியா இருந்தா மட்டும் தான் இந்த டிஎன்பிசிக்குள்ள என்ட்ரே ஆகணும். விஷயத்தை நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா, அந்த இன்ஸ்டாகிராம் கூட சொல்லுவாங்க, ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டா மட்டும் போதாது, வெறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெறி இருந்தா மட்டும்தான் நம்ம 2026ல வேலைக்கு போக முடியும். நான் இன்னைக்கு சொல்ற இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 குரூப் 4ல உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா நான் இப்ப சொன்ன விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணாதவங்க 2026ல கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ அன்னைக்கே அவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க 2026ல ஃபீல் பண்ணக்கூடாது, இன்னைக்கு இருக்கிற நிலைமை மாதிரி நீங்க அன்னைக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பை, தேங்க்யூ.